பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், நம்முடைய ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேவ தயவு நம்மை தாங்கி வருகிறது. இன்றைக்கும் அவருடைய கிருபை உங்களை முற்றிலுமாய் தாங்கும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளுக்குரிய வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க நாள் முழுவதும். விசேஷமாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதை ஒரு தீர்க்க தரிசனமாக நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள நான் உங்களுக்கு அன்பின் ஆலோசனை கொடுக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், தேவ ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர். இப்படி ஆவியானவருக்கு வேதத்தில் பல வித்தியாசமான பெயர்கள் இருந்தாலும் ஆவியானவர் ஒருத்தர் தான். இங்கே அவருக்கு சத்திய ஆவியானவர் அப்படின்னு யோவான் விசேஷத்தை எழுதின அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார். சத்திய ஆவியானவர். சத்தியம் என்றால் வேத வசனம். அப்போ இங்கே என்ன வாசிக்கிறோன்னா, அவர் நமக்குள்ளே வந்து கிரியை செய்யும்போது கருகலான இந்த சத்தியங்கள், வேதங்கள் எல்லாம் நமக்கு வெறும் எளிதாக நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அந்த வசனம். சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது ஒரு சத்தியம். மனம் திரும்புதல் அது இன்னொரு சத்தியம். பரிசுத்தாவின் அபிஷேகம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும், அது ஒரு சத்தியம். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சத்தியங்கள் அடங்கினது தான் இந்த பரிசுத்த வேதம். அப்போ இந்த நாட்களில் ஒரு பக்கம் ஜெபம் இருக்கணும், இன்னொரு பக்கம் வசனத்தால் நீங்கள் நிரப்பப்படணும். இரண்டும் ஒரே விகிதத்தில் இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ இந்த வருஷத்தில் சில நெருக்கடிகளை சாத்தான் கொடுக்க துவங்கினாலும் ஒரு பக்கம் வசனம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவீங்க, அபிஷேகத்தோடு ஜெபிப்பீங்க. இன்னொரு பக்கம் அவனுடைய தந்திரங்களை நீங்கள் தூக்கி எறிஞ்சிருவீங்க. சரியா? அப்போ இது எவ்வளோ ஒரு முக்கியம் பிரியமானவர்களே. இப்போ இந்த சத்திய ஆவியானவர் எனக்குள்ள, ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யணும், பைபிளை வாசிக்கும் போது எனக்கு அழகான சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கணும், புரியாத வசனங்களெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். வேத வசனத்தில் உதாரணமாக நீங்கள் பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிக்கவே மனசு வராத அளவுக்கு ஆவியானவர் புதிய புதிய வெளிப்பாடுகளை இந்த வருஷம் உங்களுக்கு தரப்போகிறார். ஓகே, நம்புறீங்கள? விசுவாசிக்கிறீங்கள? அப்படியே கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, சத்திய ஆவியானவர் வரும்போது ஏதோ ஒரு 2-3 சத்தியங்கள் அப்படி அல்ல, முழு சத்தியங்களுக்குள்ளும் நீர் நடத்த போகிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை அதற்காகவே நீ தெரிந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஆண்டவர் கன்ஃபியூஷன் பைபிளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. வேத வசனத்தினாலும் பரிசுத்தாவின் நிறைவினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரை இப்போது இன்றைக்கு உடைய பிள்ளைகள் கேட்கிற ஆசீர்வாதங்களை கொடுத்து, விசேஷமாக வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி ஜெபிக்கும் போது அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பலமாய் கிரியேட் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மறக்காமல் மற்றவங்களுக்கும் இந்த அருமையான செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணணும் என்று நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். குறிப்பாக ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அவர்களுக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும்.
தேங்க்யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.